புதிய பேருந்துகளை வாங்குவோம் என ஆண்டுதோறும் திமுக அரசு வெற்று அறிவிப்புகளோடு நிறுத்திக் கொள்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், விருதுநகர் அருகே பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளது தனக்கு வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பேருந்து ஓட்டுநர் தூக்கத்தில் இந்த விபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறிய அண்ணாமலை, ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு ஆட்களை நிரப்பாமல் இருப்பதால் ஊழியர்களுக்கு ஏற்பட்ட பணிசுமையே இந்த விபத்திற்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். முறையான பராமரிப்பின்மையால் அரசு பேருந்துகள் தொடர்ந்து விபத்தில் சிக்குவது வாடிக்கையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் காலி பணியிடங்களை நிரப்புவோம், புதிய பேருந்துகளை வாங்குவோம் என்று ஆண்டுதோறும் வெற்று அறிவிப்புகளோடு திமுக அரசு நிறுத்திக் கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை, பொதுமக்கள் உயிருடன் விளையாடுவதை நிறுத்திவிட்டு புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய திமுக அரசு முன்வர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.